நேரமாக திறக்கப்படாமல் இருந்த வீடு கதவை உடைத்து உள்ளே சென்ற கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்த 2 பிள்ளைகள். சடலங்களின் அருகே பிணமாக தொங்கிய தந்தை. வீட்டில் இருந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். கடிதத்தில் இருந்த அதிர்ச்சி தகவல்கள். 2 பிள்ளைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? எல்லாத்துக்கும் காரணம் சித்து. அவளாலதான் குழந்தையில சாவச்சிட்டு அவன் வாயாலே குழந்தையில சாவடி சொல்லிட்டான். கீழே ஒரு குழந்தை செத்து போயிருந்தது, மேல ஒரு குழந்தை செத்து போயிருந்தது பெட்டு மேல. அதை கீழே தொங்கி விட்டுவேன். கேத்துக்கு அவரு அவங்கள பயம் வந்துச்சு. வழக்கம் போல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட பேசிட்டு நைட்டு தூங்க போன கிருஷ்ணன் காலையில 8 மணி வரை வீட்டை விட்டு வெளியில வரல. கிருஷ்ணனோட வீட்டு கதவு திறக்கப்படாம இருந்ததை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க கதவை தட்டி இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆனா அப்பவும் யாருமே கதவை திறக்கல. இதனால வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்ட கிராம மக்கள் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கிருஷ்ணன் தன்னோட ரூம்ல தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. சடலத்துக்கு பக்கத்துல அவரோட 2 பிள்ளைகளும் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போலீசார் விசாரணையில இறங்கினாங்க. கிருஷ்ணனை யாரு கடைசியா பாத்தீங்க, அவரு யார் கூட லாஸ்டா பேசிட்டு இருந்தாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணன் நைட்டு நேரத்துல எங்களை பார்த்தாரு, எங்க கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்ப அவர் முகம் ரொம்பவே வாடி போய் இருந்துச்சு. குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைச்சு நாங்களும் எதுவும் கேட்கலன்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். கிராம மக்கள் சொன்னதை வச்சு போலீசார் கிருஷ்ணனோட வீட்டை ஃபுல்லா ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப அவரோட ரூம்ல லெட்டர் ஒன்னு இருந்திருக்கு. அந்த லெட்டரை கைப்பற்றின போலீஸ் அதை படிச்சு பார்த்திருக்காங்க. அதுலதான் கிருஷ்ணன் தன்னோட 2 பிள்ளைகளை கொன்னுட்டு எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு முழு காரணமும் தெரிய வந்திருக்கு. திருவண்ணாமலையில உள்ள ஆரணி தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனுக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பூங்கோதை என்ற பெண்ணோட 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு கயல்விழின்னு 9 வயசு மகளும் நிதர்சன்னு 5 வயசு மகனும் இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல கிருஷ்ணன் மனைவி பிள்ளைகள்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. கிடைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்ட கரெக்டா கொடுத்துருவாராம். ஆரம்ப காலகட்டத்துல இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் நாள் போக போக கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சதுனால கணவனோட சண்டை போடுற பூங்கோதை அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிருவாங்களாம். கிருஷ்ணனுக்கும் பூங்கோதைக்கும் பிரச்சனை ஏற்படுறப்பெல்லாம் 2 பேரையும் வீட்டு பெரியவங்க சமாதானப்படுத்தி ஒன்னா வாழ வச்சிருக்காங்க. ஆனா அப்பவும் 2 பேருக்கு இடையில பிரச்சனை நின்ன மாதிரி தெரியல. கிருஷ்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பூங்கோதை எந்நேரமும் போனும் கையுமா இருந்ததா சொல்லப்படுது. அவசரத்துக்கு கணவன் கிட்ட இருந்து போன் வந்தா கூட பூங்கோதை போனை எடுக்க மாட்டாங்களாம். சில மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப பூங்கோதை யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கோபமான கிருஷ்ணன் இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசுறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூங்கோதை, நான் என்னோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாதீங்க, நீங்க சந்தேக புத்தியோட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் உன்னோட நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் இருக்கு, பெத்த பிள்ளைகள் மேல கூட உனக்கு பாசம் இல்ல, அவங்களையும் நீ சரியா பாத்துக்க மாட்டேங்கிற, அதனால ஒழுங்கா உன்னோட நடவடிக்கைய மாத்திக்கோன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்காரு கிருஷ்ணன். இதனால மனைவி பூங்கோதை கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட மகன் நிதர்சனை மட்டும் கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி பிரிஞ்சு போன சோகத்துல இருந்த கிருஷ்ணன் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில தீபாவளிக்கு மகளை கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு போன கிருஷ்ணன் மனைவி பூங்கோதையோட வீட்டுக்கு போயிருக்காரு.
அப்ப இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம், நமக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நாம இனி ஒன்னா சேர்ந்து வாழணும்னு பேசி இருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத பூங்கோதை, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு திட்டி இருக்காங்க. மனைவியோட பேச்சை கேட்டு கோபமான கிருஷ்ணன், நீ யார் கூடயோ தகாத உறவுல இருக்க, அதான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறன்னு சண்டை போட்டுட்டு மகன் நிதர்சனையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மன உளைச்சல் இருந்த கிருஷ்ணன் மனைவி பேசினதை நினைச்சு கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நினைப்பே அவரை தற்கொலைக்கும் தூண்டி இருக்கு. நம்ம உயிரிழந்ததுக்கு அப்புறம் 2 பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு கிருஷ்ணன் பிள்ளைகளை கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிற முடிவு பண்ணி இருக்காரு. அதுபடி ஒரு வெத்து பேப்பரை எடுத்த கிருஷ்ணன், என் மனைவிக்கு யார் கூடயோ தகாத உறவு இருக்கு, அதனால அவங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல, அதனால நான் என் பிள்ளைகளை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு. அடுத்து 2 பிள்ளைகளோட கழுத்துல துணிய வச்சு இறுக்கி கொலை செஞ்ச கிருஷ்ணன் தன்னோட ரூம்லயே தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க 3 பேரும் உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு